நாம் இப்போ பருவதமலையில் 1263 படிக்கட்டு ஏறிட்டுங்க. இப்போ பாறையால் அமைச்சிருக்க படியில் ஏறிட்டு இருக்கோம். மலையில் பாதி தூரம் வந்துட்டுங்க. லெட்ஸ் வெல்கம் பாலாவின் பயணங்கள். இது பருவதமலையோட பார்ட் 2 வீடியோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாதி வழியில் இங்கே முருக சிலை இருக்குது. பிள்ளையார் அங்கே இருக்காரு. இது சிவன் தாங்க. உள்ள 2 லிங்கம் இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம். இதில் சிம்மி படுத்துனுங்கிறோம். அசால்ட்டாக ஏறி வந்துட்டோம். கொஞ்சம் கஷ்டம் தான். லொக்கேஷன்லாம் சூப்பர், வேறு மாதிரி இருக்குங்க. பின்னாடி பாருங்கள் எப்படி போகிற வேலை. மலைக்குள்ளே தான் போகிறோம். மலை மேலே ஏறிக்கிட்டு ஃபுல்லாக மரம் வேறு மேலே நிழல் நிழலில் தான் இருக்குது. அதிகமாக நிழலில் தான் போகிற மாதிரி இருக்குது. வெயிலெலாம் ஒன்றும் பெருசாக தெரிவிக்கல. வெயிலாக இருந்தாலும் காடு மறைச்சது நமக்கு. அட்வென்ச்சராக வந்து பார்க்கணுன்னா இந்த இடம் செம்ம ஒர்த்து. ஆனால் இன்ன வரைக்கும் இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டேன். எங்கேயுமே உட்காரல, நிற்காமல் மலை ஏறிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிட்டேன். இந்த மலை ஏறும்போதோ இறங்கும்போதோ உட்காரக்கூடாதுன்னு. உட்காராமல் ஏறி ஈஸியாக முடிக்கணும் அந்த டாஸ்க்கு. எல்லாம் மழை பெஞ்சு தண்ணி பாறையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சாட்டுங்க. பாதி இடம்லாம் வழித்தடம்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. பார்த்து ஆனால் நடந்து போகணும். இப்போ வந்து மண்ணில் ஏற போகிறோம். இப்போ பாறையில் ஏறிட்டோம், அடுத்தது மண்ணில். சைட்லலாம் பாருங்கள், இதில் ஒரு போல்டு நடுவில் வச்சுருப்பாங்க. நான் கூட எதுக்குடா வச்சுருப்பாங்கன்னு யோசித்து பார்த்தா மேலேருந்து சறுக்கிட்டே வந்துடக்கூடாது, நடுவில் போல்டு வச்சுருக்காங்க. பரவாயில்ல இந்த மாதிரி வச்சதும். ரொம்ப ஸ்பீடாக சறுக்கிட்டு போய் கீழே விழுவாமங்கிறதுக்கு. அப்புறம் முக்கால்வாசி மலை கிட்டத்தட்ட கடப்பாறை பாறைக்கு முன்னாடி வந்துட்டோம். இங்கே ஒரு சிவன், பின்னாடி இருக்கிற லொக்கேஷன்லாம் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் திருநீர் கொண்டு வந்து அபிஷேகம்லாம் பண்ணலாம். அங்கேருந்து அந்த ஊரை பார்க்குறப்ப ஃபுல்லாக மலைக்கு மேலே நாம் தான் ஹைட்லேயே இருக்கோம். இப்போ கடப்பாறை பாறை பக்கத்தில் வந்துட்டோங்க. இப்போ கடப்பாறை பாறை தான் ஏற போகிறோம். கடப்பாறை பாறை அடுத்த வீடியோவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு.